வணக்கம். நரேந்திர மோடியும் இந்தியா கிடையாது, அமித்ஷாவும் இந்தியா கிடையாது. இவர்களை பற்றி நீங்க கேள்வி கேட்டாலோ, அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்டாலோ, அல்ல கோஷங்களை வெளிவிட்டாலோ, புரொட்டஸ்ட் செய்தாலோ, தர்ணாக்களை கொடுத்தாலோ, நீங்க தேச துரோகி கிடையாது. நீங்கள் தான் இந்த நாடா? உங்களை பற்றி யாருமே பேசக்கூடாதா? உங்களை பற்றி பேசினால் அவர்கள் மீது நீங்க வழக்குகளை போடுவீர்களா? அவர்களை தடிப்பாராக்கி விடுவீர்களா என்கிற ஒரு கடுமையான கேள்வியை பாம்பே ஹைகோர்ட்டின் ஒரு நீதிபதி கடுமையாக விளாசி இருக்கிறார். விளாசியது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அமித்ஷாவிற்கு கண்ணாடியை காட்டியிருக்கிறார். பாருங்க, உங்களுடைய முகம் மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்பது மற்றும் ஒரு நீதிபதியுடைய வேலை கிடையாது. அரசாங்கத்தை நீங்க சரியாக நடத்துறீர்களா இல்லையா? இந்த நாட்டுக்கு கூடிய மக்களின் அதிகாரம், உரிமைகள் அவர்களுக்கு சரியாக போய் சேர்கிறதா இல்லையா என்கிற இந்த விஷயத்தையும் சரிபார்க்கக்கூடிய அந்த பொறுப்பு இந்த நாட்டு நீதிமன்றங்கள், நீதிபதிகள் மீது இருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் சரியாக வேலை பார்க்கிறதா, நீதிமன்றங்கள் சரியாக வேலை பார்க்கிறதா என்கிற கேள்வி ஒரு புறம். இன்னைக்கும் நீதி நியாயத்தை உயிர் வாழ வைக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை இந்த நீதிபதி எடுத்துக்காட்டியிருக்கிறார். நடந்தது என்ன அனைத்துமே விவரமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். எந்த அளவில் நரேந்திர மோடி, அமித்ஷா ஒட்டுமொத்த பிஜேபியை விளாசி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்டு நீதிமன்றங்கள், போலீஸோடைய வேலை என்ன, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய வேலை என்ன, ஆளும் கட்சியோடைய வேலை என்ன, அனைத்தையுமே புரிய வைத்திருக்கிறார். இதைத்தான் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்க ஒரு கண்ணாடி காட்டக்கூடிய நபர்கள். நீங்க அழகாக இருந்தீர்கள்னா உங்களை அழகாக காட்டப் போகிறோம். நீங்க மோசமாக இருந்தீர்கள்னா அப்படிதான் நாங்க உங்களை காட்டுவோம். ஆனால் இந்த நீதிபதி இந்த வார்த்தைகளை கூறுவதற்கான நிலை எப்படி ஏற்பட்டது, எங்க இது பேசப்பட்டது, எந்த சிச்சுவேஷன்ல இதை பேசினார் என்கிற இந்த விஷயத்தை நீங்க பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதே. இருக்கும் கூட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. இந்த வழக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பற்றின ஒரு வழக்கு. எப்படி அமித்ஷாவை பற்றி, அமித்ஷா முர்தாபாத், நரேந்திர மோடி முர்தாபாத் என்கிற இந்த கோஷங்களை நீங்க விடுவிடலாம். இந்த நாட்டு டெமோக்ரசி. நீதிபதி இந்த வழக்கு வந்த உடனே கேட்ட விஷயம், when a leader was externed for raising slogan against the government was asked if this is what the democracy is. ஒரு அரசியல்வாதியை பற்றி நீங்க கேள்வி கேட்ட உடனே அவர் மீது நீங்க வழக்கு போட்டீர்கள். அப்போ இது ஜனநாயகமா? முர்தாபாத் என்கிற இந்த ஸ்லோகனை வெளிவிடுவது இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கும் முன்னாடியிலிருந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதை வைத்து எப்படி நீங்க இதை நடத்துறீர்கள்? நடந்தது என்னது நீங்க பார்த்தீர்கள்னா, மகாராஷ்டிராவில் நடந்த இந்த சம்பவம் அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட். ராகுல் காந்தி, இன்னொரு விவகாரத்தில் ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவருடைய மகனிடம் எழுத்து வடிவமாக மன்னிப்பை கேட்டிருக்கிறார். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். மூன்றாவது, ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து தாவி பிஜேபி மடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகவ் சட்டா, அவருடைய இமேஜ் பாதிக்கப்பட்டு விட்டது. அவரை பார்த்து யாருமே தவறாக பேசக்கூடாது, மீம்ஸ்களை கிரியேட் செய்யக்கூடாது, இதற்கான உத்தரவை விடணுமா கோர்ட், நீதிமன்றம். இந்த மூன்று வழக்குகளை பற்றி மிகவும் ஆழமாக இதற்கு மேல் நீங்க கேளுங்கள். மும்பை மகாராஷ்டிராவில் ஒரு நபர் இருக்கிறார், சயீத் அஹமத் அப்துல் வஹீத் சௌத்ரி. சயீத் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் SDPI, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இவர் ஒரு சில ராலிகளை அரேஞ்ச் செய்திருக்கிறார். அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், CAA போராட்டம், கியான்வாபி மசூதிக்கு எதிராக பிஜேபி வெளிவிட்ட பல்வேறு தவறான விஷயங்களுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டங்களை ஒட்டி மும்பை போலீஸ்
5 எஃப்ஐஆர்களை பதிவிட்டிருக்கிறார்கள் இவருக்கு எதிராக. இந்த 5 எஃப்ஐஆர்கள் மட்டுமல்ல, அவரை தடிப்பாராக்கி விட்டார்கள். அதாவது அடுத்த 1 வருடம் வரை இவர் மும்பைக்குள் காலை பதிக்கக்கூடாது, உள்ள வரவே கூடாது. இப்படிதான் ஒரு முறை அமித்ஷாவை குஜராத்ல வந்து விரட்டடித்தார்கள், டெல்லியில வந்து இருந்தார். இன்னைக்கு அவர் தான் ஹோம் மினிஸ்டர். அதே போன்று இவரை தடிப்பாராக்கி விட்டார்கள். டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசம்பர் 2025 இந்த முதல் தடிப்பார் ஆர்டரை கொடுத்திருக்கிறார். கமிஷனர் ஆஃப் கோகட் டிவிஷன் இதை கண்டினியூ செய்கிறார் மார்ச் 2026. இந்த தடிப்பார் விஷயத்தை எடுத்துட்டு சயீத் இதை பாம்பே ஹைகோர்ட்ல சேலஞ்ச் செய்கிறார். இந்த வழக்கு நீதிபதி மாதவ் ஜாம்தார் அவருடைய சிங்கிள் பெஞ்சிற்கு வருகிறது. அந்த வழக்கை படித்து பார்த்த நீதிபதி அப்படியே கொந்தளிக்கிறார். என்ன நடந்தது, என்ன நடக்கிறது இந்த நாட்டில்? இந்த நாட்டுல டெமோக்ரஸி இருக்கா இல்லையா? ஒரு தலைவரை பார்த்து ஒரு நபர் கோஷம் வெளிவிட்டாராம், அதனால அவர் மீது நீங்க வழக்கு போட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த 5 எஃப்ஐஆர் படிச்சு பார்க்கும்போது அந்த 5 எஃப்ஐஆர்களுமே எதற்காக? ப்ரொடெஸ்ட், டெமான்ஸ்ட்ரேஷன் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு எதிராக இவர் ஒரு போராட்டத்தை அறிவித்து விட்டாராம், டெமான்ஸ்ட்ரேஷன் அறிவித்து விட்டாராம். அப்போ அரசாங்கத்துடைய போலீஸ்க்கு எதிராக கருத்துக்களை பதிய முடியாதா? எங்கேயுமே போராட முடியாதா? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை அவர் எந்த அளவில் விளாசி இருக்கிறார், இதற்கு மேல் நீங்க அதை கேளுங்கள். பிஜேபி கவர்மெண்ட் முர்தாபாத், அமித்ஷா முர்தாபாத், இந்த வார்த்தைகளை வைத்து நீங்க ஒரு நபரை தேச துரோகி அல்ல தடிப்பார் போன்ற வழக்குகளை போடக்கூடாது. இது மட்டுமல்ல, அவர் பேசிய ஒவ்வொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், கேளுங்கள். நாகரிக், बीजेपी मुर्दाबाद, अमित शाह मुर्दाबाद जैसे नारे क्यों नहीं लगा सकता? ஒரு சாதாரண இந்தியர் எதற்காக அமித்ஷாவை பற்றியோ அரசாங்கத்தை பற்றியோ கேள்வி கேட்கக்கூடாது, கோஷங்களை வெளிவிடக்கூடாது? முதல் கேள்வி. इतने पेपर लीक हुए हैं, लोग विरोध करते तो उन पर भी मुकदमे दर्ज किए जाएंगे, ये कैसा सही है? பேப்பர் லீக் நடக்கிறது, அப்ப அவர்கள் மீதும் போராடி வருகிறார்கள், டெல்லியில ஜந்தர் மந்தர்ல போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் மீதும் நீங்க வழக்குகளை போடுவீர்களா? அப்படி வழக்கு போட்டீர்கள்னா அது எப்படி சரியாகும்? விரோத் கர்னா நாகரிக் கா அதிகார் ஹை. போராடுவது ஒவ்வொரு நபருடைய குடியுரிமை. This is the basic right which our constitution had given. கேள்வி கேட்கலாம், போராடலாம், இது நம்மளுடைய ரைட். ये क्यों हो रहा है? क्या सरकार नागरिकों को गुलाम बनाना चाहती? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக இது நடக்கிறது? அப்ப அரசாங்கம் மக்களை அடிமையாக்கக்கூடிய வேலையை பார்க்கிறதா? நீங்க அடிமையாக இந்த நாட்டு மக்களை நடத்த பார்க்கிறீர்களா என்கிற அந்த கேள்வி யார் கேட்டார்? ஜஸ்டிஸ் மாதவ் ஜாம்தார், பாம்பே ஹைகோர்ட்டுடைய நீதிபதி, சிங்கிள் பெஞ்ச்ல இந்த வழக்கு. அப்போ டெமோக்ரஸியை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி கேட்ட இந்த கேள்வி, ப்ரொடெஸ்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், இது அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கும் போது அமித்ஷா முர்தாபாத், பிஜேபி முர்தாபாத் அல்ல நரேந்திர மோடி முர்தாபாத் என்று கூறும்போது அது அவர்களுக்கு கிடைத்த அதிகாரம். இதை வைத்து யாருமே அவர்கள் மீது வழக்குகளை போடக்கூடாது. 6வது ஆண்டு உமர் காலித் அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு கூட விடவில்லை. சார்ஜ் ஷீட்டை விட்டுருங்க, இன்னும் ட்ரையல் கூட நடக்கவில்லை. ஆனா அவர் சிறையில் இருக்கிறார். ஏன்னா அரசாங்கத்தை தட்டி கேட்டுட்டார் இல்லையா, அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டார் இல்லையா. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா நீதிபதி கடந்த 12 வருடமாக எந்த அளவில் நீங்க இந்த நாட்டு மக்களை அடிமையாக்கி வருகிறீர்கள். 10 வயது ஒரு சிறுவன் ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்கிறார். அந்த தருணத்துல மும்பை மகாராஷ்டிராவில் இது போன்ற சமம் எதற்கு நடந்தது, எப்படி இதை தடுக்கலாம் என்கிற அந்த விஷயத்தை பேச தவறிவிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி இன்னொரு கட்சியை உடைக்கலாம், எப்படி உடைச்சு தன் பக்கம் அந்த நபர்களை சேர்க்கலாம் என்கிற விஷயத்தை நீங்க பேசுகிறீங்க. அதாவது ஒவ்வொரு அரசியல்வாதியுமே தன்னுடைய சேரை எப்படி காப்பாற்றலாம், தன்னுடைய அரசியல்வாதி எப்படி காப்பாற்றலாம் என்கிற இந்த விஷயத்தை மட்டும் தான் கவனித்து வருகிறார்களே ஒழிய அவர்கள் வேறு எதுவுமே செய்வதில்லை. இதுல உங்களுடைய தவறும் இருக்கு. ஓட்டு போடும்போது மட்டும்தான் நீங்க முதலாளி, அதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்க அடிமைகளாக வாழ்கிறீர்கள். ஐயா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஐயா எனக்கு அட்மிஷன் போட்டு கொடுங்க, ஐயா எங்க பில்டிங்ல கரண்ட் வரலையா, தண்ணி வரலையா, ஐயா எங்களுடைய ரோடு சரியில்லையா. யாருமே உங்களை மதிக்கிறது கூட கிடையாது.
நீங்க உங்களுடைய கம்பீரத்தை விட்டு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு இவர்கள் உங்கள் தலை மீது முழகாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க உங்களுடைய கம்பீரத்தை அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னீர்கள்ல, இது உன்னுடைய வேலை. என்னுடைய மகன் இந்த காலேஜ்ல தான் இருக்கு, நீதான் என்னுடைய எம்எல்ஏ, நீதான் என்னுடைய எம்பி, இது உன்னுடைய பொறுப்பு. என் வீதியில ரோடு சரியில்லை, வீதி லைட் கிடையாது, தண்ணி சரியா வரல, குடிதண்ணீர் சரியா வரல, இது உன்னுடைய பொறுப்பு. நாம் என்னைக்கு வரை அவர்களுடைய சட்டையை பிடித்து கேட்க அந்த தைரியத்தை கொண்டு வர முடியவில்லையோ அன்னைக்கு வரை நீங்க அடிமையாக தான் இருக்க போறீங்க. கேள்வி கேளுங்க. அதற்காக ஒருத்தர் போய் அடிக்கணும் பிடிக்கணும் சொல்ல வரல. கேள்வி கேளுங்க, தைரியமாக கேள்வி கேளுங்க. எதற்கு இந்த காலனியில காபா போடுது, எதற்கு இந்த துர்நாற்றம் வருது, எதற்கு என்னுடைய ரெசிடென்ஸ்க்கு பக்கத்துல ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு, பொல்யூஷன் எதற்காக நாங்க வசிக்கக்கூடிய இடத்துல இது நடக்குது. இது மாதிரியான கேள்விகளை கேளுங்க. அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அனைத்து பாலிசிகளையும் நீங்க ஏற்றணும் என்று எந்த ஆர்டரும் கிடையாது. அரசாங்கத்துடைய பாலிசிக்கு எதிராக நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரலாம். நரேந்திர மோடி ஆக இருக்கட்டும், யோகி ஆதித்யநாத் ஆக இருக்கட்டும், ராகுல் காந்தி ஆக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் விஜய் ஆக இருக்கட்டும், எம்.கே. ஸ்டாலின் ஆக இருக்கட்டும், மம்தா பானர்ஜி ஆக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நீங்க தலையில தூக்கி ஆடுறீங்க. சிஎம் சார், சிஎம் சார், ஹீரோ சார், ஹீரோ சார். நோ, பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்து விட்டார்கள். பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்த உடனேயே உங்களிடமிருந்து கையேந்தி சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் இவர்கள். நீங்க தான் முதலாளி, நீங்க தான் அந்த நாட்டை நடத்தக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை கொடுக்கக்கூடிய நபர்கள். அப்போ அவர்கள் சரியாக வேலை பார்க்காத பட்சத்தில், அவர்கள் தவறு செய்யும் போது நீங்க கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கலாம். யாராக இருந்தால் இதை கேட்க போய் தான் அவர் மீது இந்த வழக்கை போட்டு அவரை தடிப்பாராக்கி விட்டது மும்பை போலீஸ். எதற்காக இது நடக்கிறது அதை நீங்க பார்த்தீர்கள்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வெளிவந்து, இந்த ரிப்போர்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா, அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள், நாங்க RSSல இருந்தோம், நாங்க விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்தோம், அதாவது தன்னுடைய ரூட்ஸை பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத்துடன் எஸ்டாப்ளிஷ் செய்து சிஸ்டத்திற்குள் புகழக்கூடியது போன்ற அதிகாரிகள் யாருக்காக வேலை பார்க்க? அரசியல்வாதிகளுக்கு அவர்களுடைய பூட்டை நக்கினாலே போதும், அவர்களுக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. இதுல ஒரு சில பெயர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அசோக் பூஷன் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 சுப்ரீம் கோர்ட்ல இவர் கொடுத்த நீதிபதி, இவர் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அயோத்தியா பூமி விவாத், அயோத்தியா விவகாரத்துல இவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்பு ஜூன் 8ஆம் தேதி 2023 இவரை நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனலுடைய சீஃபாக அமைத்து விட்டார் நரேந்திர. இரண்டாவது நீங்க பாருங்க, எஸ் அப்துல் நசீர் 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆனதற்கு பின்பு 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆந்திர பிரதேஷோடைய கவர்னராக இவரை நியமிக்கிறார்கள். யார் இந்த நபர்? ராமர் கோவில், டீலிமிட்டேஷன், ட்ரிபிள் தலாக், இது போன்ற வழக்குகளில் அரசாங்கத்திற்கு சாதகமாக தீர்ப்பு கொடு ரஞ்சன் கோகோய் நவம்பர் 9ஆம் தேதி 2019 சுப்ரீம் கோர்ட் அயோத்தியா ராமர் ஜன்ம பூமி இந்த வழக்கில் தீர்ப்பு எழுதியது. 17ஆம் தேதி 2019 நவம்பர் மாதம் இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக பதவியேற்கிறார். மார்ச் மாதம் 16ஆம் தேதி 2020 இவருக்கு பிஜேபி ராஜ்யசபா MP பதவியை வழங்குகிறது. இது மட்டுமல்ல, அபிஜித் கங்கோபாத்யாய் இவரும் கால்கட்டா ஹைகோர்ட்ல நீதிபதியாக இருந்தவர். 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 கால்கட்டா ஹைகோர்ட்ல நியாயாதீஷ், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் பதவியிலிருந்து ரெசிக்னேஷனை கொடுத்து அதே நாள் நான் பிஜேபியில் இணைய போகிறேன் என்கிற அறிக்கையை வெளியிடுகிறார். 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 பிஜேபியில் போய் இணைந்து விடுகிறார். இதற்கு பின்பு லோக்சபா சீட் வழியாக 2024 லோக்சபாவில் இவர் இன்னைக்கு சன்சத்ல MP-யாக அமர்ந்தார். He's a judge. ராஜீவ் குமார் பிப்ரவரி 2025 வரை இந்த நாட்டுடைய CEC சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஜூன் மாதம் 2026 அதுவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்து என்னெல்லாம் பிஜேபிக்கு செய்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2026 போன ஒரு சில நாட்களுக்கு முன்பு HDFC பேங்குடைய இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மற்றும் பார்ட் டைம் சேர்மனாக இவரை நியமித்திருக்கிறார்கள். அருண் கோயல் நவம்பர் 18ஆம் தேதி
2022 ஆண்டு 1995 IAS ஆஃபீஸர், 1985 பேட்ச் IAS ஆஃபீஸர். அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுக்கிறார். அடுத்த நாள் நீங்க பார்த்தீர்கள்னா 19ஆம் தேதி இவர் எலெக்ஷன் கமிஷனராக இவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது. ஒரு நாள் முன்னாடி he is an IAS ஆஃபீஸர், அடுத்த நாள் he becomes a எலெக்ஷன் கமிஷனர். சுப்ரீம் கோர்ட் இவருடைய இந்த வழக்கு விசாரணையும் போது இவருடைய வழக்கை பற்றி, இவருடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி கேள்வி கேட்ட போது இவருக்கு வாதாடினது யாரு? அரசாங்கம். அவரால் அதை செய்யவே முடியாதாம், அவருக்கு அந்த பதவியை கொடுக்க கூடாதாம். ஆனாலும் அந்த பதவி கிடைத்தது. அப்ப சிந்தித்து பாருங்க, யாரெல்லாம் அரசாங்கத்துடைய பூட்டை நக்குகிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற பதவிகள் கிடைக்கிறது. பிஜேபி லீடர் கைலாஷ் விஜய் வர்கியா, அவரிடம் ஒரு சில நபர்கள் போய் நாங்க RSS, நாங்க விஸ்வ ஹிந்து பரிஷத், நாங்க பஜ்ரங் தள், இப்ப நாங்க அரசு உத்தியோகத்துல இருக்கிறோம். அப்போ அவர் கேட்டதுல என்ன தவறு? ரெண்டாவது, ராகுல் காந்தியோட இந்த விவகாரத்தை நீங்க பாருங்கள். ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்தின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவருடைய மகன் கார்த்திகேயனை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்? பனாமா லீக்ல கார்த்திகேயனுடைய பேரும் இருந்ததாக அவர் கூறினார் 2018ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது. இந்த வழக்கு டெஃபமேஷன் வழக்காக போறது. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ராகுல் காந்தியை ஆஜர் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு அவர் ஆஜரும் ஆனார். அங்க போய் பார்த்ததுக்கு முன்புதான் அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு. சத்தீஸ்கரின் சீஃப் மினிஸ்டர் ரமன் சிங் மற்றும் அவருடைய மகன், அவரை பற்றி இந்த ஸ்டேட்மெண்ட், இது தவறுதலாக சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் அவருடைய மகன் கார்த்திகேயனை பற்றி நான் பேசிவிட்டேன். அதற்கு அவர் எழுத்து வடிவமாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். அந்த மன்னிப்பை கேட்ட உடனே இந்த வழக்கு சமாதானமாக முடிஞ்சது. கிரண் ரிஜிஜு இப்ப இதை அரசியலாக்கி வருகிறார். ஒரு நபர் தவறு செய்திருக்கிறார், தவறாக பேசியிருக்கிறார், மன்னிப்பையும் கேட்டு விட்டார் ராகுல் காந்தி. இப்போ பொய் ப்ரொபகண்டா, பொய் பிரச்சாரத்தை செய்வதில் ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸ் நம்பர் 1-இல் இருக்கிறார்கள். நீங்க செய்வது என்ன? அப்ப இதே போன்ற இன்னொரு நபர் ராகவ் சட்டா, ஜென்சியின் லீடராக தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்த ராகவ் சட்டா திடீரென்று தன்னுடன் இன்னொரு 7-8 பேரை கூட்டிட்டு ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து பிஜேபிக்கு தாவிவிட்டார். தாவின உடனே அவரை பற்றின மீம்ஸ் சோஷியல் மீடியாவில் வருத்தது. மக்கள் கேள்வி கேட்கிறார்கள், எங்க போனாலுமே இவருக்கு எதிராக மக்கள் நிற்கிறார். ஏன்னா இவர் ஆம் ஆத்மி கட்சியில இருக்கும்போது பேசியது வேற, இப்ப பேசியது வேற. இப்ப மக்களுடைய கோபத்தை ஹேண்டில் செய்ய முடியாத ராகவ் சட்டா நேரடியாக கோர்ட்டுக்கு போறார். இந்த மாதிரி என்ன ரொம்ப அலக்களிக்கிறாங்க, என் மேல நிறைய மீம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது, ப்ளீஸ் ஸ்டாப் தேம். கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறது. நீங்க ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கிறீங்க, நீங்க தன்னுடைய பார்ட்டியை உடைச்சு இன்னொரு பக்கம் போகும்போது உங்களுக்கு தெரியலையா? தன்னுடைய கட்சியை உடைத்து இன்னொரு பக்கம் தாவும் போது ஒரு கட்சியின் சின்னத்துல நீங்க நிக்கிறீங்க, இன்னொரு கட்சிக்கு நீங்க போறீங்க. அப்போ பப்ளிக்கோட எஜுகேஷன், பப்ளிக்கோடைய அந்த மீம்ஸ், பப்ளிக்கோடைய கோபத்தை நீங்க எதிர்கொள்ளணுமே இல்லை. நீங்க அப்படி சரி என்று நீங்க சொன்னீங்கன்னா நீங்க பப்ளிக்ட போங்க, அவங்கள்ட்ட புரிய வைங்க. எங்கள்கிட்ட எதுக்கு வர்றீங்க? we will not stop all of it. Be brave and accept what you have done. அப்போ இந்த நாட்டு நீதிபதிகள் பல இடங்கள்ல இருக்கிறார்கள். ஒரு சில கரப்ட் நீதிபதிகளை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன், அதிகாரிகளை பற்றி எடுத்து காட்டினேன். இது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அரசியல்வாதிகள் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி தாவும் போது என்னுடைய சேரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அதுதான் அவர்கள் செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல நீதிபதி விளாசியது நரேந்திர மோடி, அமித்ஷா அல்ல அரசாங்கத்தை, எந்த அரசாங்கமாக இருந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் நீங்க கேள்வி கேட்டால் உங்கள் மீது வழக்கு போடணும். அப்ப இதுதான் நீதியா, இதுதான் டெமோக்ரஸியா என்கிற அந்த கேள்வியை கேட்டபோது எந்த அளவில் இந்த நாட்டு நீதிமன்றம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இன்னைக்கும் இந்த நாட்டில் டெமோக்ரஸியை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.